So guys, how to solve the error whenever you are working on the application. ஸோ ஜென்ரலி கோடிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக. ஸோ எரரை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி எரர் சால்வ் பண்ணுறது, பேக் எண்டில் எப்படி எரர் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வாட்ச் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் ஜென்ரலாக எப்படி எரர் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட், .NET, பைத்தான் ஆர் PHP, எந்த எரராக இருந்தாலும், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு எரர் வந்து ரீட் பண்ணுங்கள். எரர் வந்து மிட்லேருந்து ரீட் பண்ணாதீங்க. இப்போ ஒவ்வொரு எரரும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜாவாலாம் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன நல் பாயிண்ட் எக்ஸப்ஷனாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லைனில் எரர் வரும் ஆக்சுவலாக, ஜென்ரலாகவே எல்லா இதுலையுமே. பைத்தான்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்டேஷன் எரர் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எரர் மட்டும் வரும். ஆனால் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்தது அப்படின்னா அதுக்கு எந்த கிளாஸ்லேருந்து வந்திருக்கு, எங்கே ட்ரிக்கராக இருக்குது, எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையாக எழுதி கிட்டத்தட்ட ஒரு 50 லைன் இருக்கும். ஆனால் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நல் பாயிண்ட் எக்ஸப்ஷனாக இருக்கும். ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணால் அந்த எரர் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எரர் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டேஜுக்குலாம் போகாமல் ஃபஸ்ட்டு எரர் வந்து ரீட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ ரீட் த எரர் கேர்ஃபுல்லி. அதுவும் முக்கியமாக எங்கேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் போய் பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடையில போய் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இடையில ரீட் பண்ணிங்கன்னா அது ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்துருக்கோம், அந்த ஃபைலை போய் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த ஃபைல் இல்லாமல் இருக்கலாம், அது லைப்ரரியிலேருந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு எப்போவுமே ரீட் பண்ணும்போது எரர் வந்து நீங்கள் எந்த லைனில் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து எரர் 1 by 1 ரீட் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் லைன் அப்படிங்கிறது தான் எரர் எந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்திருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன், நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வரும். அல்லது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன் வரும். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த டிஃப்ரெண்ட்டான எக்ஸப்ஷன்ஸ் வரும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீசனுக்காக எக்ஸப்ஷன் வந்திருக்கு. இப்போ கேஸ்டிங் எக்ஸப்ஷன் வந்திருக்கா, ஒரு இடத்துல நீங்கள் நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஆனால் ஸ்ட்ரிங்கை நீங்கள் அமைச்சிருப்பீங்க, அல்லது டேட் ஃபார்மேட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி எந்த நாளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். என்ன ரீசன், அதாவது ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செகண்ட் செக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதே போல் எதனால் சின்டாக்ஸ் எரரா, டைப் எரரா, நேம் எரரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு இப்போ தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சின்டாக்ஸ் எரர் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இருக்க எல்லா ஐடியுமே நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கர்லி பிரேஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அல்லது செமிகோலன் மிஸ் பண்ணிட்டீங்க, அல்லது பைத்தானில் ஒரு இன்டென்டேஷன் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த எரர்லாம் இப்போ வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த சின்டாக்ஸ் எரர்லாம் இப்போ கர்லி பிரேஸ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத சான்ஸே கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் எரர் வரும், நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் அல்லது அன்டிஃபைன் எரர், இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்குமே வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரீசன் வரும்போது எந்த டைப் ஆஃப் எரர்னு பாருங்கள். டேட்டானால இஷ்யூ வந்திருக்கா, இல்லை சின்டாக்ஸ் எரரா, இல்லை நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் இல்லையா, இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் ஒரு அரேயோட இண்டெக்ஸை ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் இந்த இண்டெக்ஸ் வந்து அந்த அரேயில் இல்லை அப்படின்னா ஒருவேளை அதனால ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன ரீசனால இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ரீட் த எரர், அண்டர்ஸ்டாண்ட் த எரர், தென் வாட் இஸ் த எரர். ஸோ இது என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சால்விங் த எரர். இந்த கான்செப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ திஸ் வில் பி அப்ளிகபிள் ஃபார் போத் ஃப்ரண்ட் எண்ட் அஸ் வெல் அஸ் பேக் எண்ட். பட் இதுக்கப்புறம் ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஐ வில் டெல் யூ ஃப்ரண்ட் எண்டில் என்ன மாதிரி எரர்லாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, பேக் எண்ட் என்னென்ன மாதிரி எரர் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வி வில் சி இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ செக் ஃபார் காமன் மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் காமனாக ஜென்ரலாக வருது பார்த்தீங்கன்னா, என்ன சொன்ன மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ் மாற்றி கொடுக்குறது, அல்லது ஒரு கர்லி பிரேசஸ் பதிலாக வேறு ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது, மிஸ்ஸிங் பேரந்திசிஸ், அல்லது இஃப் கண்டிஷன் போட்டு அது கர்லி பிரேஸ் கொடுக்காம நீங்கள் 2 லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு எரர் ஆயிரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்துக்கணும். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஆனால் மற்ற லாங்குவேஜில் வந்து நீ கர்லி பிரேஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த மல்டி லைன் இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி சின்டாக்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆக்சுவலாக. சம்டைம்ஸ் நம்ம கோடிங்லாம் இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த சினிமாலையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆக்சுவலாக. இதெல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. இதெல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் பார்த்தா எரர் வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லி எந்த ரீசனால் வருது அப்படின்னு தெரியலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் உங்கள் லோக்கலாக யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்டில் கன்சோல் இருக்கும், அதே போல் ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா system.out println இருக்கும், பைத்தானில் பிரிண்ட் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் எந்தெந்த லைன்லலாம் எரர் வருதோ, எரர் வர்றதுக்கு மேலே லைனில் எல்லாத்துலையுமே இந்த சிஸ்அவுட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்து வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 லைன் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராமில் 15th லைனில் எனக்கு எரர் வருது அப்படின்னா 15 லைனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு செகண்ட் லைனில் ஒரு சிஸ் அவுட்டோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ அதே போல் ஒரு 5th லைனில் 7th லைனில் 9th லைனில் 10th லைனில் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனில் கொடுக்கும்போது எந்தெந்த லைன்லாம் உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ எந்த லைன் வரைக்கும் அவுட்புட் வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் எரர் வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் 15th லைன் தான் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எண்டு பார்ட் தெரியும். ஸோ எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள தான் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் ஏபிள் டு பின் பாயிண்ட் தட் பர்டிகுலர் போர்ஷன். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு பிரேக் பாயிண்ட்டோ அதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டை. ஸோ பிரேக் பாயிண்ட்டோ அல்லது டிபேக்கிங் பாயிண்ட்டை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் திஸ் கான்செப்ட்ஸ் ஆக்சுவலி ஹியர். ஸோ இது வந்து தேர்ட் ஒன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அல்லது சிஸ் அவுட் டிபெண்ட்ஸ் ஆன் த லாங்குவேஜ். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் வேர் யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இஷ்யூ. அதாவது நீங்கள் ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, சாட் ஜிபிலேருந்து ஒரு வெர்ஷன்லேருந்து அவுட்புட் வரும். ஆனால் பார்த்தா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு எரர் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த எரர் வந்து நீங்கள் பண்ண மிஸ்டேக் இருக்காது, அல்லது நீங்கள் கோடிங் பண்ணுறதுனால மிஸ்டேக் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டாக்குமெண்டேஷனை போய் ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூட் ஸ்டாப்பில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்லைடர் ஒன்று ஆட் பண்ணுறீங்க, ஒரு கருசல். அந்த கருசல் வந்து வெர்ஷன் நீங்கள் சாட் ஜிபியில் இருக்க வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி 4 இருக்கும். ஆனால் நீங்கள் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ண கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4லேருந்து நீங்கள் சாட் ஜிபிலேருந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் நம்பர் 3 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஒர்க் ஆகாது. ஆனால் சாட் ஜிபியில் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவுட்புட் இருக்காது. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வெர்ஷன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கன்சோலியோ அவுட்புட்லேயோ எதுலையுமே வராது ஆக்சுவலாக. ஆனால் அவுட்புட்டும் வராது, இதுக்கான எரரும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த லைப்ரரியிலேருந்து இந்த எரர் வருதோ உங்கள் சிஸ்டத்தில் அது உங்கள் ப்ராஜெக்ட்டில் அந்த லைப்ரரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ அந்த லைப்ரரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெர்ஷனும் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்க வெர்ஷனோ இல்லை நீங்கள் சாட் ஜிபிலேருந்தோ வேறு எங்கேருந்தோ காப்பி பண்ண கோடு வந்து கரெக்டாக அந்த வெர்ஷனாக இருக்கான்னு பாருங்கள் ஆக்சுவலாக. அந்த வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படி வெர்ஷன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷனுக்கான டாக்குமெண்டேஷனை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் உடனே சொல்லலாம் ஓகே நம்ம வெர்ஷன் அப்டேட் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. நீங்கள் உங்கள் பர்சனல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைன், நீங்கள் அப்டேட் பண்ணலாம். பட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் அந்த மாதிரி வெர்ஷன் அப்டேட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ணவும் கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா சர்வரில் அதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்குலரில் வந்து நீங்கள் 18ல் ஒரு கோடு வந்து சாட் ஜிபிலேருந்து எடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து ஆங்குலர் 14 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டிக் வித் தட். ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் சர்வரில் வந்து ஏற்கனவே 14 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ த சேம் சின்டாக்ஸ். தென் என்ன பண்ணும் அப்படின்னா ஆனால் சாட் ஜிபிலேருந்து 14க்கான கோடு இல்லை அப்படின்னா தென் யூ ஷுட் ரெஃபர் த டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் போயிட்டு அந்த டாக்குமெண்டேஷனில் எனக்கு என்ன எரர் இருக்குது, சரி அந்த சின்டாக்ஸ் என்ன, அந்த சின்டாக்ஸ்க்கான டாக்குமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். நீங்கள் போய்ட்டு உடனே வேறு எங்கேயா பிளாக்லாம் படிக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ ஆங்குலர் அப்படின்னா ஆங்குலரோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போங்க, ரியாக்ட்னா ரியாக்டோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போங்க, இப்போ நோட் ஜேஸ் அப்படின்னா நோட் ஜேஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போங்க. அந்த டாக்குமெண்டேஷன் போய்ட்டு நீங்கள் படிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் வாட் இஸ் எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் ஃபார் திஸ் வெர்ஷன். நீங்கள் வேறு எங்கேயுமே போனால் எடுக்க முடியாது ஆக்சுவலாக. மேபி சாட் ஜிபியில் கூட நீங்கள் எடுக்கலாம், பட் எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அந்த அஃபிஷியல் வெர்ஷனோட வெப்சைட்டில் போனால் மட்டும்தான் you can able to identify. So always refer the official documentation with appropriate version. இப்போ பூட்ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்டாப்போட டாப் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் சேஞ்ச் பண்ணுற உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வெர்ஷன் 3ல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் என்டையராக மாறும். ஆல் த டாக்குமெண்டேஷன் which is related to 3 will be appear in your website. ஸோ அந்த மாதிரி எந்த வெர்ஷன் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனுக்கான டாக்குமெண்டேஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அப்ராப்ரியேட்லி யூ வில் ஃபைண்ட் த அப்ராப்ரியேட் சின்டாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு சால்வ் த இஷ்யூ. இந்த வெர்ஷன் இஷ்யூ அப்படிங்கிறது திஸ் வில் பி இதுக்கு அப்ராப்ரியேட்டான அவுட்புட் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு எரர் வரும், என்ன எரர்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் இஷ்யூவாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் ரெஃபர் த டாக்குமெண்டேஷன் ஆக்சுவலி. ஓகே, ட்ரை மினிமல் கோட் டெக்ஸ்ட். இது நான் ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. மினிமல் கோட் டெஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருச்சு. ஒரு திடீர்னு ஒரு கோட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு கொலாப்ஸ் ஆகுது, ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஜென்ரலாக விச் இஸ் ஐ எம் ஃபாலோயிங் டு சால்வ் திஸ் இஷ்யூ. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த என்டையர் ப்ராஜெக்ட்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுப்பேன். ஒரிஜினல் கோடு ஒரு இடத்துல இருக்கும், அதில் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அந்த ப்ராஜெக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சுப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த இடத்துல எரர் வருதோ அந்த கோடை மட்டும் வச்சுட்டு எதெல்லாம் அதுக்கு தேவையில்லாத கோடு, அதாவது அது ரன் பண்ணுறதுக்கு தேவையான கோடு இருக்கும், அதுக்கு தேவையில்லாத கோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு
குட்டியான ப்ராஜெக்ட் அதை கிரியேட் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணும்போது நேச்சுரலாகவே எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆக்சுவலாக. அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்து ஒர்க் பண்ணும்போது அதில் வர எரரை சால்வ் பண்ணுறதை விட எந்த இடத்துல எரர் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைலை மட்டும் வச்சுட்டு அதுக்கு தேவையில்லாததெல்லாம் நீங்கள் அதுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத நீங்கள் டெல் பண்ணும்போது ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை வேர் த எரர் இஸ். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் கோட் டெஸ்ட். இது நான் எப்போவுமே என்னோடய ப்ராஜெக்ட்டில் எனக்கு எரர் வரும்போது நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர்லாம் வருது, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ எரரை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ இந்த ட்ரை கேட்ச் பிளாக் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது, ஜாவாலேயும் இருக்குது, பைத்தான்லேயும் இருக்குது, அதே போல் பிஹெச்பியில் இருக்குது. எல்லா லாங்குவேஜிலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரை கேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. எந்த லாங்குவேஜில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ எந்த லாங்குவேஜில் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ எகைன் இந்த ட்ரை கேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் வந்து கேட்சை வந்து எரரை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணலாம். உங்கள் அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகாது. ஏன்னா ஜென்ரலாக எரர் வரும்போது எல்லாத்துக்குமே தெரியும் அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகும். ஸோ எரர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் யூஸ் ட்ரை கேட்ச். ஓகே, ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் எரர் வந்து சப்ரஸ் பண்ணிட்டீங்க. பட் ஹவ் வில் யூ ஹேண்டில் த எரர்? ஏன்னா ஒரு எரர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியணும்ல அந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட கேட்ச் பிளாக்ல அந்த என்ன எரர் வருதோ அதை வந்து ஒரு லாக் ஃபைல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த கான்செப்ட் வந்து பேக் எண்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ லாக் ஃபைலில் வந்து ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணி அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபைலுக்குள்ள ரைட் பண்ணுற மாதிரி வைங்க. இது என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் அந்த லாக் ஃபைலை பார்த்துக்கலாம். எதனால் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் போது ஈஸிலி வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை எந்த ரீசனால் வந்திருக்கு. அதாவது அப்ளிகேஷனை கிராஷ் பண்ணாமல் ஸ்டில் வி கேன் ஏபிள் டு ஹேண்டில் த எரர் ப்ராப்பர்லி. ஸோ இந்த ரீசனுக்காகவும் இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இந்த லாக் ஃபைல் அப்படிங்கிறது ஆக்சுவலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பாயிண்ட். இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லையும் ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ. பட் பேக் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம லோக்கலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். டெவ் சிஸ்டத்துலாம் அது ப்ரொடக்ஷன்லாம் அது ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியில் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா அப்படின்னா இன்டெலிஜெயில் இருக்கும், எக்லிப்ஸில் இருக்கும். நோட் ஜேஎஸோ அல்லது பிஹெச்பி அப்படின்னா நம்ம விஎஸ் கோட்லேயே அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பைத்தான்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் எப்படி எனக்கு வந்து பிரேக் பாயிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் புட்டிட்டு இந்த கமெண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ ஆக்சுவலி ஹியர் பேக். ஸோ இப்போ இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 lines ஆஃப் கோட் வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து பர்டிகுலர் இடத்துல எரர் வருது, அது வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்ல ஒரு டேட்டானால இஷ்யூ வருது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட். எந்த இடத்துல எரர் வருதோ அதில் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. உங்கள் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் லைன் நம்பர்லாம் இருக்கும் 1 2 3 4 சொல்லிட்டு அந்த லைன் நம்பரை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடியில் ஒரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் விஎஸ் கோடில் ரெட் கலர் டாட் வரும், இன்டெலிஜெயில் க்ரீன் கலர் டாட் வரும். அந்த டாட் வந்ததுக்கப்புறம் அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை டீபக் மோடில் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். ஆக்சுவலாக ஃப்ளோ வரும்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ஸோ ஸ்டாப் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஃப்ளோ வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா அது எதனால் அந்த டேட்டாவோட கான்செப்ட் என்ன, அது எதனால் வருது அப்படிங்கிறது எல்லாமே அதில் தெரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த எக்ஸிக்யூஷனை பாஸ் பண்ணி இட்ஸ் நாட் ஸ்டாப், நீங்கள் அந்த இடத்துல பாஸ் பண்ணி அதில் என்ன டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எரர் வருது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டில் போகும்போது ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டெவலப் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரேக் பாயிண்ட் வச்சா மட்டும்தான் உங்களால் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது நாட் ஃபார் ஃபைண்டிங் த எரர். இது எரர் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, தோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் in terms of finding the break point, in terms of finding the error in the application. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை எங்களுக்கு ஏதோ இந்த லாங்குவேஜில் நீங்கள் எப்படி பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த லாங்குவேஜ் என்ன ஐடின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ வில் அப்டேட் யூ ஹவு டு யூஸ் த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட் இன் யுவர் ஐடி ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜில் ஒர்க் பண்ணும்போது இது எப்படி இந்த எரரை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன எரர்லாம் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, பேக் எண்டில் என்னென்ன எரர்லாம் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து யூஏ எரர் தான், டாம் மேனிப்புலேஷன். ஸோ நீங்கள் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறீங்க பார்த்தா அது எதுவும் வேறு மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு
ஒரு இன்புட் எலமெண்ட் ஆட் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது இன்புட் எலமெண்ட் பதிலாக அது ஒரு இடத்துல கொடுத்துருக்கீங்க, ஆனால் வேறு இன்னொரு இடத்துல வருது அப்படின்னா இதோட மெயின் ரீசன் வந்து நீங்கள் ஏதோ ஒரு எலமெண்ட்டை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக ப்ரௌசரில் இருக்கிற ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அதுலேயே நீங்கள் கொடுத்துருக்க அந்த எக்ஸாக்ட் எலமெண்ட்ஸ் அந்த ப்ரௌசரில் ரெண்டர் ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கொடுத்துருக்க எலமெண்ட்டும் ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணியிருக்க எலமெண்ட்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யூஐக்கான ஒரு ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எரர் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன மாதிரி எரர்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேசன் பார்ஸ் பண்ணுற எரர், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி இன்டெகிரேஷன் எரர், அப்புறம் வந்து கோடிங் எரர். இந்த கோடிங் எரர் ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கன்சோலில் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அந்த சான்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் எரர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா எரர் as well as ஏபி இன்டெகிரேஷன் எரர் which is ஜேசன் பார்சிங் எரர். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபி இன்டெகிரேஷன் எரர்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க, சர்வரில் இஷ்யூ இருக்குது, அதுக்கு வந்து அது ஒரு எரராக வரும். இல்லை நீங்கள் ஒரு டேட்டா அனுப்புகிறீங்க ஆனால் தப்பான டேட்டா அனுப்புகிறீங்க அப்படின்னா that will also be considered as a error from the server. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த ரெஸ்ட் ஏபி இன்டெகிரேட் பண்ண அந்த யூஆரில் ப்ராப்பராக சர்வர் சைடு கான்ஃபிக் பண்ணல, ஓகேவா? இதான் 3 மேக்ஸிமம் இந்த சினாரியோ தான் எல்லாத்துக்கும் ஏபி இன்டெகிரேஷன் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஏபி இன்டெகிரேஷன் எரர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசன் பார்ஸ் எரர். இந்த ஜேசன் பார்ஸ் எரர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சர்வர் சைட்லேருந்து, ஆனால் அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா ஃபார்மேட் இல்லாமல் அது வேறு டேட்டா ஃபார்மேட்டில் இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக பார்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் எட் டைம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டில் ஒரு ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஜேசன் ஆப்ஜெக்டே நல்ல வருது அப்படின்னா அப்போ null.idன்னு கொடுக்கும்போது அது அன்டிஃபைன் எக்ஸப்ஷனில் வந்துடும் ஆக்சுவலாக, which means ID not found undefined ஒரு எக்ஸப்ஷன் வரும் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் இருக்கும்போதும் நீங்கள் வந்து யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் இஷ்யூ. ஸோ இதுவும் ஜேசன் பார்ஸ் எரர் ஆக்சுவலாக. ஸோ இந்த எரராக ப்ராப்பராக கண்டிப்பாக வரும். இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு we can use ட்ரை கேட்ச். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டும் ட்ரை கேட்ச் இருக்குது. ட்ரை கேட்ச் வச்சு இது வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். பட் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, ஓகே ட்ரை கேட்ச் வச்சு நம்ம ஈஸியாக எரர் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தட் இஸ் ஃபைன். நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து தெரியாமல் ஹேண்டில் பண்ணலாம். பட் அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. we should know why the error is coming and how to handle the error. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் எண்டில் இதுதான் மேக்ஸிமம் வர எரர் ஆக்சுவலி. ஓகே, பேக் எண்ட் எரர். பேக் எண்டில் என்னென்ன மாதிரி எரர்லாம் வரும்? பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மேஜரான எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தான். நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக கோடிங் எரர் வரும். கோடிங் எரர் வந்து தெரியல. 80% ஆஃப் எரர் பேக் எண்டில் வர எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இஷ்யூவாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, டேட்டா பேஸில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனால் டிபிலேருந்து எம்டியாக வரும். அந்த எம்டி டேட்டா வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் டேட்டா எம்டியாக வரும். ஸோ டேட்டா பேஸில் இருக்க எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டா எரர் தான் இருக்கும். நீங்கள் ஒரு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வேறு ஒரு டேட்டா வரும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த எரராக இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லாக் ஃபைலை ரீட் பண்ணுங்கள். பேக் எண்டில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் த லாக். இந்த லாக் ஃபைலில் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹவு த எரர் இஸ் கம்மிங், வேர் த எரர் இஸ் கம்மிங். இது முக்கியமாக பேக் எண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். நீங்கள் நோடு, ஜாவா, பைத்தான், பிஹெச்பி எந்த லாங்குவேஜ்லையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு லாக் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த லாக் ஃபைலில் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் லாகை வந்து நேச்சுரலாகவே ரைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஜாவாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ஸில் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைலையே வந்து நீங்கள் அந்த லாக் ஃபைலை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் என்ன எரர் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபைலை போய் ரைட் பண்ணிக்கும். நீங்கள் எதுவும் கான்ஃபிக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் தான். அந்த 2 லைன்ஸை மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைலை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி it will write the log into the particular file actually. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இது மாதிரி என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து அந்த ஃபைல் எடுத்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் இன் அவர் பேக் எண்ட் அப்ளிகேஷன்ஸ் இட்ஸ் ஒன் சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் எண்டில் இருக்க எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எகெயின் த சேம் ட்ரை கேட்ச். இந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் த எரர். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி
கேஷில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எரரை வந்து கண்டிப்பாக லாக் ஃபைலில் ரைட் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக. ஓகே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான எரர் கோடை வந்து ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு நீங்கள் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 400 அப்படின்னா பேட் ரெக்வஸ்ட், நீங்கள் ஒரு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் கிளைண்ட்லேருந்து வர டேட்டா வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா யூ ஷுட் ரிட்டர்ன் த 400 எரர். அல்லது ஒரு டோக்கன் வந்து கரெக்டாக அனுப்பலை அப்படின்னா இட் இஸ் 403 forbidden எரர், அல்லது 401 அன்ஆத்தரைஸ்டு எரர். உங்கள் சர்வரில் ஏதோ ஒரு கோடு இஷ்யூ இருக்குது அப்படின்னா யூ கேன் த்ரோ 500 எரர். இந்த மாதிரி ப்ராப்பரான எரர் கோடு அனுப்பும்போது கிளைண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க எதனால எரர் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டேட்டஸ் கூட இல்லாமல் ஒவ்வொரு எரருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஐ திங்க் ஜென்ரலாக எல்லா ஸ்டாண்டர்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் எரரை வந்து அனுப்பும்போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் டு கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த எரர் இஸ் வாட் இஸ் த ரீசன் ஃபார் த எரர். ஸோ ப்ராப்பரான எரர் அனுப்பும்போது இட் வில் பி ஈஸி. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் ஹேண்டில் எந்த சினாரியாவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம லாக் ஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அந்த லாக் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எல்லாத்தையாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் ரைட் த லாக் ஃபைல் ஆல் த எரர் ஸ்பெசிஃபிக்லி இந்த பேக் ஹேண்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுறது, பேக் ஹேண்டில் எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான ஒரு 4 கான்ஃபிடென்ட். ஸோ ரெஸ்ட் ஏபி இன்டெகிரேஷன் அப்படின்னா யூ ஹேவ் டு ரீட் த ஸ்டேட்டஸ் கோட் ஆக்சுவலாக. ப்ரௌசரில் இருக்க நெட்வொர்க் டேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேக் பாயிண்ட். இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் புட் அ கமெண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ. இதில் உங்களுக்கு டெக்னிக்கலாக இது எப்படி ஒர்க் பண்ணுறது, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம், ப்ரௌசரில் எப்படி பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுன்னு தெரியல, அல்லது ஜாவா யூஸ் பண்ணுறோம், இன்டெலிஜெயில் எக்லிப்ஸில் எப்படி பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுன்னு தெரியல, பைத்தானில் எப்படி பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுன்னு தெரியல, பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கோம், இதை வச்சு எப்படி எரர் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா just put it in the comment. Definitely I will help you actually.